இந்த 4வது விசாரணை வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பிலாத்து கிட்ட நடக்குது. ஓகேங்களா? என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விசாரணையை பார்க்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த 3 விசாரணைகள் நம்ம பார்த்தோம்ல, இது வந்து ஒரு ரிலீஜியஸ், ஒரு மத அடிப்படையில் நடந்துச்சு. கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொலிட்டிக்கல். ஆனால் இங்கே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேக்ஸ் பற்றி எடுத்துக்கிட்டா கூட ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அதில் யாருடைய பிக்சர் இருக்குது தெளிவாக, ராயனுடைய பிக்சர் தான் அந்த நோட்டில் இருக்குது. அப்போ வரி செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் அங்கே பேசியிருக்காரு. ஆனால் எங்கள் குற்றச்சாட்டை என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாது, இவர் வந்து ராஜா, இப்படி தான் அவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அக்யூஸ். வேறு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த பவர், அந்த அத்தாரிட்டி இல்லையா, ஒருத்தரை மரண அக்னிக்குள்ளாக கொண்டு போகிறதுக்கு அத்தாரிட்டி பவர் இல்லையானா உண்மையிலேயே வந்து அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வச்சு நம்ம சொல்கிறோம்னா இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது வேதத்தில். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே யூதர்களை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது சொல்லியிருக்காரு, நீங்கள் நிறைய தீர்க்கதரிசியில கொலை பண்ணியிருக்கீங்க, தீர்க்கதரிசிகளோட ரத்த பொழி உங்க மேலே இருக்குன்னு சொல்லி. ஏன் ஸோ அதை நம்ம கூட தியானிக்கும் போது பார்க்கணும்னா, ஸோ அவங்களுக்கு கொலை செய்யக்கூட அதிகாரம் இருந்தால் கூட அவங்க ஏன் பண்ணலை அப்படின்னா, ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க மேலே வந்து ஒரு குற்றப்பழி வரக்கூடாது. ஸோ ஜனங்கள் வந்து அவங்களுக்கு விரோதமாக திரும்பக்கூடாது. அதே மாதிரி கல்லர் மத்தியில் ஒரு நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திருவுக்குள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த சில வாரங்களாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதம் என்ற தலைப்பின் கீழாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்த இந்த 6 விசாரணை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த விசாரணை குறித்து நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். பிலாத்துடைய ஆக்சுவல் டிசிஷன் என்னன்றதை நம்ம 38வது வசனத்தில் படிக்கலாம். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஸோ பிலாத்து என்ன சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் இவர்கிட்ட என்ன பார்க்கல, குற்றத்தை பார்க்கல. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு ஜட்ஜுமே, நம்ம எந்த ஒரு ஜஸ்டிஸ்க்கு போனாலும் ஒன்ஸ் நான் இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கேஸ் டிஸ்மிஸ் பண்ணணும். கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஜனங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிலாத்து என்ன பண்ணுறாரு, அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து அவர் நழுவிடுறாரு. அவரால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல. அவர் எப்படி நழுவுறாருன்றதை நம்ம படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலியா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி. இங்கதான் பிலாத்துக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஊரை சொல்லிட்டாங்க, கலிலேயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பிலாத்து என்ன பண்ணிடுறாருன்னா, கலிலேயான்றது யாருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லைன்னா என்னோடதுல இல்லை, உடனே ஏரோது. ஏன்னா இவர் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்றது தான் பிலாத்துடைய ஐடியா இங்கே. ஏன்னா பிலாத்துக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றது அங்கே கிடையாது. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா உடனே ஏரோதை பற்றி சொல்லிடுறாரு. படிக்கலாம், 7வது வசனத்தில் படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஸோ இங்கே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஏரோது விட்டு அமைச்சிடுறாருன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது பாருங்கள், பிலாத்து இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருந்தாலும் இவர்களுடைய பூர்வீகம், இவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாசரேத் அப்படின்றது. அதனால தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்போ நாசரேத்துலேருந்து வருவார்ன்றது தான் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாசரேத் வந்து எங்கே இருக்குன்னா கலிலேயால இருக்கு. அப்போ இந்த கலிலேயா யாருடைய அத்தாரிட்டி கீழே வருது, யாருடைய பவர் கீழே வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஏரோது ராஜா கரெக்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த நாளில் இயேசு கிறிஸ்து அரெஸ்டான அந்த நாளில் ஏரோது ராஜா என்ன பண்ணியிருப்பார்னா,
இந்த எருசலேமுக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா விசிட் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதனால இந்த பிலாத்து என்ன பண்றான்னா ஏரோது ராஜா கிட்ட விசாரிக்கிறதுக்காக அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி பிரதர் ஏரோதுக்குமே வந்துட்டு இவரை பார்க்கறது வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு அப்படின்ற மாதிரி. ஆமா, அது கூட வசனம் இருக்கு, நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 7ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போது காற்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் இன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து யோவான். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பண்ற ஒரு சில கிரியைகள் யார் பண்ணது மாதிரி இருக்குன்னா யோவான் ஸ்நானகன் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அவர் பண்ண ஒரு சில பிரசங்கங்கள் எல்லாமே யோவான் ஸ்நானகன் பண்ற அந்த காரியங்கள் மாதிரி இருக்கு அப்படின்றது ஜனங்கள் பார்த்துட்டு, ஏரோது கூட இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துட்டு ஒருவேளை யோவான் ஸ்நானகன் தான் உயிரோடு திரும்பி எழும்பி வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரை வந்து ஆக்சுவலி கொலை செஞ்சாங்க. யோவான் ஸ்நானகனை கொலை செய்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரோது தான். அப்போ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்பவும் கலக்கம் அடைஞ்சு, இப்போ இயேசு கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு இவருக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்பவும் என்ன பண்ணுதுன்னா தூண்டுதல் வருது இவர் இருதயத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து வாசிங்க 9ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவானை நான் சேசேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அவரை பார்க்க விரும்பினான். அப்போ இந்த ஏரோது ராஜாவை குறித்து தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, அவர் பார்க்க கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவர் மறுபடியும் சொல்லி அனுப்புவார், அந்த நரி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நரின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவு தந்திரமான ஒரு நபரா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ஏரோது ராஜா கிட்ட போய் இயேசு கிறிஸ்து கூட்டு வரும்பொழுது இந்த ஒரு ஆர்வத்துல, இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய காரியங்களை கேள்வி என்ன பண்ணா கேட்கிறாரு. பாருங்க, நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல வந்து வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டார். பாருங்க, இப்ப லூக்கா 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்ச விஷயம் நீங்க அப்படியே என்ன பண்ணுதுன்னா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி. கரெக்ட். ஸோ இப்படி இவர் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு சைடில் இந்த பிரதான ஆசிரியர்கள் வேதப்பாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயும் வந்து இயேசு கிறிஸ்து மேலே குற்றம் சாட்ட தொடங்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான், அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட பேசும்பொழுதும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ யாருக்கிட்ட எந்த இடத்துல மறு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்றான்னா நன்கு அறிஞ்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இங்க இவருடைய மெயின் மோட்டிவ் என்னன்னா பிதாவின் சித்தத்தை இவர் என்ன பண்ணணும்னா சரியா செய்து முடிக்கணும். அப்போ கரெக்டாக அந்த சிலுவை மரணத்தில் இவர் போய் என்ன பண்ணணும், தன்னை ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த காரியங்களுக்கு இசைவா என்ன பண்றாருன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன பண்றாருன்னா இணைஞ்சு கொடுக்குறான்னு ரொம்ப உண்மைதான் பிரதர். ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்குல்ல இதுல. பிலாத்துக்கிட்ட பேசும்போது அவர் என்ன பண்றாருன்னா பேச்சு கொடுக்குறாரு. பிலாத்து பேசும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா பேசாம அமைதியா இல்லை. ஏன்னா அங்க பேசினாதான் என்ன ஆகுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க வந்து அவர் உதவி செய்யறதுக்காக அங்க எந்த முயற்சியுமே எடுக்கல பிலாத்து. இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏரோதுக்கிட்ட வந்துட்டு பேசினா ஏரோதுக்கு ஆல்ரெடி இவரை பார்க்கறதுக்கு விருப்பமாக இருக்கிறாரு, நிறையா விஷயம் இருக்கிறதுனால இவருடைய மரணம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துருமோ அப்படின்றதுக்காக கூட இங்கே என்ன பண்ணியிருக்கலாம்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசாமல் அமைதியாக இருக்காரு. ஏரோதுக்கு கோபம் வருது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பிலாத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பிலாத்துவே சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல தான் மரிக்க வேண்டும் என்றால் பிலாத்துக்கிட்ட தான் என்ன பண்ண முடியும்னா அந்த விஷயங்கள் அவர் கேட்குற விஷயங்களுக்கு மறு சொல்ல முடியும். அதனால இங்க அவர் வந்து அமைதியாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏரோதுனால இங்க எந்த ஒரு காரியமும் என்ன பண்ண போறது இல்லைன்னா நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அடுத்து பாருங்க 10ஆம் வசனத்துல தொடர்ந்து வாசிங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்போது பாருங்க, இப்படி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இங்கேயும் வந்து ஏரோது ராஜா கிட்ட என்ன பண்றாங்கன்னா குற்றம் சாட்டு. அவர் அமைதியா தான் இருக்காரு, அது கூட இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவர் மேல சொல்லிப்பாங்க. ஸோ இது எல்லாமே கேட்டுட்டு ஏரோது இங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து இவருக்கு எந்த மறு உத்தரவும் கொடுக்கல. ஸோ இப்போ ஏரோது இங்க இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துற வகையில ஒரு செயல் செய்யறாரு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போது ஏரோது தன் போர் சேவகரோடு
அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவர் கொடுத்தி அவரை திரும்ப பிலாத்தினிடத்திற்கு அனுப்பினான். இங்க பாருங்க, இங்க ஏரோது என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை என்ன பண்றாருன்னா செய்யறாரு. போர்ச்சேவர்களோடு சேர்ந்து நிந்தித்து அவர் மேல என்ன பண்றாருன்னா ஒரு மினுக்குள்ள வஸ்திரத்தை வந்து மேலே போடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். கரெக்ட். அப்போ இந்த மினுக்குள்ள வஸ்திரம்னு சொல்லும்போது இது ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்போ அந்த ஸ்கார்லெட் அப்படின்றது ரத்தாம்பர ஆடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ரத்தாம்பர ஆடைகள் எல்லாமே அந்த காலத்தில் யார் மட்டும் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாக்கள், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த ஒரு வஸ்திரத்தை போட்டு அவர்கள் யூதர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, யூதருக்கு ராஜான்னு சொல்லி சொல்றாங்களா, அப்போ ராஜான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்க ஒரு அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு செயலுக்குள்ளாக என்ன பண்றாங்கன்னா அவமானப்படுத்தி என்ன பண்றாங்கன்னா கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறமா இவர் எங்க அமுச்சு விட்டுறாங்கன்னா மறுபடியும் பிலாத்து கிட்ட அமுச்சு விட்டுறாங்க. இப்போ பிலாத்து இதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இப்போ ஆல்ரெடி பிரதர் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ இந்த இடத்துல பிலாத்து அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணணும் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா ஸோ பிலாத்தோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிலாத்து எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் தான் பிலாத்து. ஒரு இன் ஜென்ரலாக ரொம்ப பிடிவாதமான ஒரு குணம் உடையவர் தான் யார் அப்படின்னா இந்த பிலாத்து. ஸோ ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிலாத்துக்கு இடத்துல ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக மரண தண்டனை தான். ஸோ அப்படி தான் வந்து அவர் தீர்ப்பார், ஜஸ்டிஸ் பண்ணுவார். ஆனால் அந்த பிலாத்துவே இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சைக்காலஜிக்கலாக அவர் புரிஞ்சுக்கிறாரு இவர் இடத்துல எந்த குற்றமும் இல்லை அப்படின்றது. ஸோ அதை வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 27 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஸோ பாருங்க, பிலாத்துக்கு நல்லாவே தெரியுது இந்த பிரதான ஆசிரியர் வேதபாரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை கொலை செய்யணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்து கூட்டிட்டு வராங்கன்றது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு இவர்கிட்ட குற்றமே இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதை இன்னும் தெளிவாக கூட நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:14 இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்தில் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின. பாருங்க, இப்பேற்பட்ட கொடுமையான மனுஷன் இடத்துல கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நல்ல சாட்சியை பெற்றிருக்காரு. ரொம்ப தெளிவாகவே இருக்கு பிரதர். ஆக்சுவலி அவருடைய கேரக்டருமே இது வெளிப்படுத்துது. ரெண்டாவது அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒருத்தவங்க எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக வந்துட்டு பிலாத்து அனலைஸ் பண்ணிட்டாரு. அவங்க இன்டென்ட் இது தான், அவங்க வேணும்ட்டே இதை பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணதுனால தான் அவருக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு கைண்ட்னஸ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளவோ வழக்குகளை அவர் பார்த்துருப்பார், எவ்வளோ குற்றவாளிகளை பார்த்துருப்பார். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து குற்றவாளி இல்லைன்றதை அவர் ரொம்ப அழகாக அவர் புரிஞ்சுக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறார். அதனால தான் இங்கே சொல்லும்போது நல்ல சாட்சியை பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து பிலாத்து என்ன பண்ணார் அப்படின்னா இவர் எப்படியாச்சும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து ஸோ இந்த பண்டிகை நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் விடுதலை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல யாரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா பரபாஸ். அதை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 18:39-40 பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்போது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான். பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, ஆக்சுவலி பிரதர் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் அவர் பரபாசை தான் வந்து விடுதலை பண்ணுறாருன்னு. ஆனால் இது வந்து மக்கள் தான் இங்கே சொல்கிற மாதிரி மென்ஷன் இருக்குது. ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 27:20 படிங்க. மத்தேயு 27:20 பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பார்த்தீங்களா, இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஜனங்களை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படித்த வசனத்தில் என்ன இருக்குன்னா ஜனங்கள் தான் பரபாசை வந்துட்டு நீங்கள் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது மறுபடியும் பிரதான ஆசாரியர்களுடைய ஏவி விட்ட ஒரு செயல் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வசனத்தின் மூலிமா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்க்கும்பொழுது பரபாசை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இவங்க எல்லாருமே சூழ்ச்சி பண்ணி விடுதலை பண்ணுங்க அப்படின்னு பண்ண வைக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாகவே இந்த இடத்துல இருக்குது. கரெக்டுங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல பரபாஸ் வந்து இங்கே கள்ளன்னு சொல்லி சொன்னாங்களே. ஆமாம். இப்போ பரபாஸ் யார்? அவர் கள்ளனா? எதற்கு பிலாத்து பரபாசை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், இந்த பரபாசை குறித்து